ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது, கல்லறை இடத்திற்கு கடந்து போன ஸ்திரீகளை பார்த்து தேவதூர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உயிரோடு எழுந்தவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மரித்து மௌனத்தில் இருக்கிற தேவன் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷனுக்காய் மனு குலத்திற்காய் அவர் தன் ஜீவனை அர்ப்பணித்து அவர் என்ன செய்தார்? தன் ஜீவனை கொடுத்தார். அவரை மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை தேடி போன ஒரு இடத்துல தேவன் தூதன் சொல்கிற ஒரு நல் வார்த்தை என்னவென்று கேட்டால், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் உற்று கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், சொன்னபடியே செயல்படுகிற என்பதில் எந்த மாற்ற கருத்துக்களும் இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகமான ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் எவைகளை குறித்து சொல்லியிருக்கிறாரோ அவைகளை அவர் நிறைவேற்றுகிறதே என்பதில் எந்த மாற்ற கருத்துக்களும் இல்லை. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லி இன்னும் நிறைவேறலையே, என் குடும்பத்துக்கு சொன்னது நிறைவேறலையே, என் பிள்ளைகளுக்கு சொன்னது நிறைவேறலையே, என் ஊழியத்திற்கு நிறைவேறலையே. சோர்ந்து போகாதீங்க. அவர் சொன்னதை இங்கு செய்ததாய் நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், என்னை அவர்கள் கொலை செய்வார்கள், என்னை அவர்கள் சிலுவையில் அடிப்பார்கள் என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். 32ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழும்பேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எவைகளை சொல்லுகிறாரோ அவைகளை நிறைவேற்றுகிற தேவன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவைகளை நாம் உற்று கவனிக்க முடியும். ஆபகுக்கு 2, 3 வாசிக்கிற பொழுது அவர் எவைகளை சொன்னார் அவைகளை அவர் நிறைவேற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அப்படியே நிறைவேற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு லூக்கா இப்படியா எழுதுகிறார், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அளவும் சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தி அவர் உயிரோடு இருக்கும் தெய்வமாய் திருஷ்டாந்தப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நான் தேவன் உயிரோடு எழுந்து அவர் தன் சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்ததை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். கல்லறை இடத்திற்கு போன அந்த மகதலா மரியாள், இன்னும் யோகன்னா மரியாள் என்று சில சகோதரிகள், அவர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், அவர் இங்கு இல்லை, அவர் மரித்தார், இப்பொழுது உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த மகதலா மரியாள் இயேசுவின் மேலே அன்பு வைத்ததற்கான காரணம், 7 பிசாசுகள் பிடித்து உபத்திரவத்தில் இருந்த அந்த மகளை இயேசு விடுதலை கொடுத்த பொழுது இயேசுவை ரொம்ப நேசித்தாங்க. இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து 3.5 ஆண்டுகள் அவரோடு பிரயாணம் பண்ணினவர். இப்பொழுது அந்த இயேசு இல்லை என்ற பொழுது மிகுந்த துக்கம் நிறைந்தவளாய் அந்த மகள் அழுது கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது இயேசு அவருக்கு தரிசனம் ஆகிறார். உயிரோடு இருக்கிறவராய் உயிர் தெழுந்தவராய் திருஷ்டாந்தப்படுத்துவது அந்த சம்பவத்திலே பார்க்க முடியும். இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, திருஷ்டாந்தப்படுத்துகிறார். இந்த மகதலா மரியாள் அழுது கொண்டிருக்கிறாள்.
இயேசு கேட்ட, ஸ்திரியே ஏன் நீ அழுகிறாய்? இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே நம்ம என்ன நினைச்சாங்க, இது ஏதோ தோட்டத்தில் இருக்கிற அவர் வாட்ச்மேன், தோட்டக்காரர் என்று எண்ணி என்னுடைய இயேசுநாதரை சிலுவையிலே அடித்தார்கள். அவர் மரித்த அங்குதான் நாங்கள் அடக்கம் பண்ணினோம். அன்றைக்கு அந்த கல்லறையில் அவர் இல்லை, யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஐயா, நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் எனக்கு சொல்லுங்கள், நான் அவரை எடுத்துக்கொள்ளுகிறேன். அவன் சொல்லும் பொழுது சாதாரண ஒரு பெண்மணி தான். அவர்கள் 3-4 பேர் கல்லறிடத்துக்கு வரும் பொழுது கல்லை எப்படி புரட்டுவது என்று சிந்தித்து கொண்டு வந்தவர்கள் இங்கு அவர் மேலிருக்கிற அன்பின் நிமித்தமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் எங்கு வைத்திருக்கிறீர்கள், நான் அவரை எடுத்துக்கொண்டு போகிறேன். உடனே இயேசு அதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, மரியாளே என்று கூப்பிட்டார். அந்த சத்தத்தினுடைய ஆழத்தை, அந்த சத்தத்தின் அனுபவத்தை ஏற்கனவே அனுபவித்திருந்ததான அருமையான மகதலா மரியாள் உடனே சொல்கிறார், ரபுனே என்று. உடனே கருமையான தேவனுடைய பிள்ளைய உயிர்த்தெழுந்த இயேசு பார்க்கிறார், அவர் பேசுகிறார், மரியாளே. இன்றைக்கு கூட நம்முடைய தேவன் நமக்கு திருஷ்டாந்தப்படுத்துகிறதான ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிற தெய்வம். அந்த தேவன் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் அவர் சொல்லி கடந்து போனார். அவர் திரும்பவும் வருவார். அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாமும் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டிய கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு மரணத்தையும் பிசாசையும் பாதாளத்தையும் அவர் என்ன செய்தார்? ஜெயம் எடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி, என் சூழ்நிலைகள் தோல்வி, என் ஊழியத்தில் ஃபெயிலியர், பிள்ளைகள் வளர்ப்பில் அவருடைய எதிர்கால காரியத்தில் ஃபெயிலியர், கலங்கவே கலங்காதீங்க. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னவைகளை நிறைவேற்றுவார். காண்பித்த தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நிறைவேற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் ஜெயமெடுத்தார். பிசாசையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமெடுத்த ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை இந்த உயிர்த்தெழுதின் நாளிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரை விசுவாசியுங்கள், அவரை பின்பற்றுங்கள். நிச்சயம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உடைய குடும்பங்களுக்குள்ளே, உங்கள் சரீரங்களுக்குள்ளே, உங்கள் வேலை ஸ்தலங்களுக்குள்ளே, உங்கள் ஊழியங்களுக்குள்ளே நிச்சயம் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி, எப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வருகிற பொழுது முற்றிலும் ஜெயமெடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஈஸ்டர் பண்டிகை மிகவும் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாள் முதல் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பெரிய பெரிய மாற்றங்களை என் தேவன் காண செய்வார். கர்த்தரின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you.